விட எனக்கு வீட்டு இது கொஞ்சம் தாங்க இந்த பிள்ளையில வளர்க்கறதுக்குதான் குடிக்கிறேன். இது ராவையில குடிக்கிறேன். இதுல உண்டு இது ஒன்று குடிப்பாரு தாவே. இந்த காலை பொடி என்ன பள்ளிக்கு அனுப்பு. நான் அவனுக்கு பாட்டா இல்ல சோவு இல்ல சக்கில் இல்ல கேலா பள்ளிக்கு போறதுக்கு. எனக்கு கச்சா முடுங்க போனான் வயல் வேட்டையில புள்ளைய தூக்கிட்டு உப்படி சுத்தி அது தெரிஞ்சு நான் புள்ள மாதிரிக்கு பாக்குறது சட்டி பண்ண அது வாசல் அதை கூட்டி கொடுத்து 100 ரூபா 150 காசு அதை எடுத்து தான் மாறு இந்த புள்ளையில அதை வளர்த்துக்கூடிய பத்தினவர் ஓ புள்ளா 17 4 மாசம் ஆசத்துலயே வச்சுட்டு இருந்தான். எங்கட அப்பாக்கு கால் உடைஞ்சிட்டு அப்பா வீட்டுல அடிக்காரு வெத்துல ஒரு கடை வச்சிருக்காரு. நாங்க ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சா ஒரு உதவி ஒன்று செஞ்சா அதை வச்சு அந்த தொழிலத்தோட கட்டாயம் செய்யும். நான் நீங்க ஒரு ஏதாவது சின்ன உதவி செஞ்சாலும் நான் அதை திரும்பி உங்களுக்கு நான் ஒரு நல்ல வெற்றியோட நான் செஞ்சு காட்டுவேன். மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்ற மேட்ட ஒரு பெஞ்சம் வருது எனக்கு. இப்ப பிள்ளைகளோட இருக்க கூடாதுற பெஞ்சம் எல்லாம் வருது உயிரோட. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வந்திருக்கோம்னு சொன்னா மட்டக்களப்பு வாழைச்சேனை விநாயகர் பகுதி விநாயகர்புரத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை பார்ப்பதற்காகத்தான் தற்போது வந்திருக்கின்றேன். குறிப்பாக 2 பிள்ளைகளோடு ஒரு தாய் மனநலம் பாதிக்கப்பட்ட கணவனோடு வாழ்வதாகவும் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் அந்த தாய் வீட்டுக்கு வீடு சென்று தொழில் செய்து அந்த குடும்பத்தை பார்த்து வருவதாகவும் ஆலய தலைவர் எங்களுக்கு அறிய தந்திருந்தார். எனவேதான் நாங்கள் அந்த குடும்பத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இன்று யாருடைய உதவி வழங்க போகின்றோம் என்று சொன்னால் கனடாவில் இருக்கின்ற தர்மராஜா டினூஜனின் என்னோட பேர் 2 பேர் வந்து ஜெயமலர். எங்களோட ஹஸ்பண்ட் பேர் ரவீந்திரன். அவருக்கு மனநோய். அவரு கரண்ட்ல அடிபட்டத்துல இருந்து இப்படி ஏதாவது இருக்காரு. எனக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளும் பாக்குறது சரியான கஷ்டமா இருக்கு. பொடியன் 11ஆம் ஆண்டு படிக்கிறான். படிக்க வைக்கிறதுக்கு கூட எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. நான் அங்க வேலைக்கு போய் கூலி வேலைக்கு போய் பிள்ளைய பாக்குறதா வீட்டு வேலை செய்யறதா வீடு இல்லை எனக்கு. என்ன தொழில் செய்ய எலுமி உங்களுக்கு? அடுத்த என்ன தொழில் செய்ய எலுமி உங்களால? நான் துணி வியாபாரம் செய்வேன். மற்ற சின்ன கோழிகள் அது வளர்த்து 7 கோழி அப்படி வச்சிருக்கேன். அதுக்குரிய சாப்பாடுகள் அது இதெல்லாம் கஷ்டம். அந்த திறந்து விட்டா அது முட்டை விட்டா மட்டும் நான் அது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு. மற்றபடி பொடியனை படிக்க வைக்க சரியான கஷ்டமா இருக்கு. ஒரு புடி சாப்பாடு சாப்பிட்றது கூட எனக்கு கஷ்டத்துல நான் இருக்கிறேன். எத்தனை மட்டும் ஆட்கள் தருவாங்க. அவங்க 1 கிலோ அப்படி வாங்கி தரத்தை வச்சுட்டு 1 வருஷத்துக்கு 1 கிலோ என்னால சாப்பிட இயலாது. காலைமை வச்சு இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாம தான் நாங்க இருக்கிறேன். அதுக்கு பிள்ளைகள் 2ஐயும் பார்க்கணும். அவரை வருத்தத்தால அதை இல்லாம தான் இருக்குது. ஆசத்திரிக்கு கொண்டு போய் ஒவ்வொரு மாசத்துல 2 தரம் கிளினிக் கொண்டு போடும். நான் இந்த 3 வருஷம் கரண்ட்ல அடிபட்டு 3 வருஷத்துல ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாம தான் இருக்கேன். கரண்ட் அவரால் எங்க ஆக்கள்கிட்ட பஸ் காசு கேட்டு ஆக்கள்கிட்ட போய் சோறு தாங்க கறி தாங்க உடம்பு தாங்கிட்டு கட்டு இயலாது. கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தான கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இஞ்ச போகணும். அவரை கூட்டிட்டு பொடி என்ன பள்ளிக்கு அனுப்பு. நான் அவனுக்கு பாட்டா இல்ல சோவு இல்ல சக்கில் இல்ல கேலா பள்ளிக்கு போறதுக்கு. என்னாலே நம்ம படிக்க நான் இதோட இதுக்கு மிச்சமா எனக்கு படிக்கல. நான் 11ஆம் மட்டும் படிக்கிறேன். இதுக்கு மிச்சம் எனக்கு படிக்கல. கஷ்டத்துக்கு தாய்கிட்ட படிக்கல. நான் வேலைக்கு போறேன். படிக்க வச்சுட்டு அவட்டு பாக்குறேன். நீங்க என்ன தொழில் செய்யற? நீங்க எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு நடத்துறீங்க? நான் இது வேண்ட காசு பெல்செல்லாம் கடன் எடுத்து துணி வியாபாரம் 3 வருஷமா வச்சு சின்ன துணி வியாபாரம் இது வாங்கி மிச்சமா எனக்கு துணி எடுத்துக்க இயலாது. என்கிட்ட காசு இல்லை. அப்ப துணி வியாபாரம் தான் துணி எடுத்து ஆக்களை கொடுத்தா 15 நாளைக்கு இருக்கா 1 மாசத்துக்கு இருக்கா காசு வாங்குவேன். வாங்கி அந்த காசாலதான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு வாழ்க்கை ஓட்டிட்டு வாரேன். அதுக்குள்ள 11ஆம் ஆண்டு படிக்கிற பொடியனா வகுப்புக்கு அனுப்பணும். வகுப்புக்கு காசு கொடுக்கணும். பள்ளிக்கு அனுப்பணும். பொடியன எனக்கு அது ஒரு இது கண்ட்ரோல் பண்ணிக்கல. அமெரிக்கத்தை காசெல்லாம் எனக்கு கடன் தான் எடுத்துனா கொஞ்சம் கடன் கட்டிட்டு மாறேன். இப்ப கட்டுப்படலத்த கடன் கூட எனக்கு இந்த கட்டிக்கேன். அமெரிக்கு இது வேண்ட காசு என்ன செய்ய உடுத்துல துணி எடுக்கல. இப்ப துணி கிரிக்கிற விலைக்கு நான் துணி வியாபாரம் தான் பண்ணிட்டு வந்தேனா. வேற எதுவும் தொழிலுக்கு போறீங்களா? இல்ல இந்த வேற எது கச்சா முடுங்க போனான் வயல் வேட்டையில புள்ளைய தூக்கிட்டு உப்படி சுத்தி அது தெரிஞ்சு நான் புள்ள மாதிரிக்கு பாக்கணும். கத்துது வெயிலுக்கு எதுவும் கேளாம புள்ள கச்சா முடுக்க கொண்டு விட்டா ஒரு இடத்துல இருக்கிறாள். ஓடி என்ன கேட்டான் வேற அளப்பு கச்சா முடுங்க இந்த மாதிரி அவ்வளவு புள்ளா கச்சா தான் பிடிக்கிதான். கச்சா பிடிக்க அந்த குடும்பத்தை பார்த்தேனா
இப்ப பயல்பாட்டை எழுதுறதுக்கு அவங்க ஆம்பளைகளுக்குரிய வேலை தான் இப்ப இருக்குது, எனக்கு உரிய வேலை இல்லை. அது 2-3 மாசம் போனா தான் நான் அங்க விட்ட கிளம்பி போவேன். இப்ப இந்த வீட்டுக்கு ஆக்கள் வீட்டுகள் அது வேலை செஞ்சு எடுத்துட்டு வீட்டுல போய் ஆக்கள் கூப்பிட்டா வேலை செஞ்சு கொடுக்குறது. வீட்டுக்கு ஆக்கள் யாரும் கூப்பிட்டா அது சட்டி பண்ண அது வாசல் அது கூட்டி கொடுத்து 100 ரூபா 150 காசு அதை எடுத்து தான் மாறு. இந்த புள்ளையில வளர்த்துக்க அதுக்கு காணாது, அதுல பிள்ளைகளுக்கு அதுக்குரிய காசு காணாது எனக்கு பிள்ளையில வளர்க்கறதுக்கு. இந்த வீட்டை மாறி அவ்வளவு நாங்க ஒரு நாள் கூட நாங்க வீட்டுக்கு படுத்து எத்திர கொண்டதே இல்ல. புத்த வைக்கல ஒளிச்சு வச்சு வைப்பா. என்னட்டு கேட்டா மழை பெஞ்சா நினைச்சிருமன்றதுக்காக மாறிக்கு அப்படித்தான் இருக்கேன். கோடைக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்து இல்லாத அளவுல நான் இருக்கிறேன். பிள்ளையில எப்படியாவது ஒரு வழிக்கு நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்த்துக்க வழியே இல்லாத அளவுல நான் காராவது உதவி செய்ய. அவரு ஓட்டமாவடிக்கு என்னத்துக்கு ஓட்டமாவடிக்கு போன இடத்த அவரு மேசம்பிள்ளைக்கு கூட்டிட்டு போன இடத்த மதிய சாப்பாட்டுக்கு வாரக்கிட்ட மட்டப்பலகையை தூக்கி இப்படி துறைச்சிருக்காரு. துறைக்குள்ள கரண்ட் அடிப்பட்டு இரும்பு மட்டப்பலகை பட்டு தாங்க அடிப்பட்டு புல்லா அப்படியே பத்தினவர். புல்லா பத்தினவர் 4 மாசம் ஆசத்துலயே வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு இருந்து ஒரு நாள் கூட எனக்கு பாத்துக்க ஏலாட்டிக்கு நடந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவர்த்த 2 பஸ் காசு கொடுத்து காலை போய் பார்த்துட்டு அப்படியெல்லாம் வந்து சேர்ந்துருக்கேன். 4 மாசம் பாட்டில வச்சிருந்து திரும்ப விட்டா டிக்கெட் பெட்டி கொண்டு வந்து திரும்ப கொண்டு வச்சிருந்து இப்படி மாசத்துல ஒரு இப்ப எனக்கு போட்டுக்கு போற வேலையாத்தா இருக்கு இந்த நாள் அவரால. இப்ப அவருக்கு சொல்றாங்க மனநோய் ஆக்கித்தான், கரண்ட்ல அடிபட்ட மனநோய் ஆக்கித்தான் அவருக்கு. அது நீ அது மாறி போகாதான்ட்டு தெரியாது. அவர் அது நோய் போல இருக்குது, எனக்கு ஒன்றும் சொல்லிக்க தெரியாம இருக்குது. என்ன செய்யறாரு அவர் வீட்டுல? அவர் என்ன செய்வாருண்டா நடந்து திரிவாரு. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாரு, வச்சு இருப்பாரு, ஜோஜி வச்சிருப்பாரு. நடக்கிறான் நம்ம கைக்கிட்ட எதுவுமே மண்டையில ஏறாது அவருக்கு. அப்படி அந்த நிலைமையில இருப்பாரு. வேலைக்கெல்லாம் அப்படி கூட்டிட்டு ஒரு நாள் கூட்டி போய் 3 தடவை 4 தடவை மயக்கம் போட்டு விடுந்த ஆண்டத்துல அவங்க ஒரு தரம் கூட்டி போறாங்க. இல்ல இப்ப ஒரு தரமே அவரை வேலையை கூட்டி போறாங்க. என்ன மயக்கம் போட்டு விடுறாரா? அவ வேலை செஞ்சா தானே அவங்க சம்பளம் தருவாங்க. வேலை செய்ய இயலாதவரை கூட்டிட்டு போய் என்ன செய்யறேன்ட்டு கேக்குறாங்க அவங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் படுக்காரு. அப்படி இந்த அவங்களுக்கு தெரிந்தாண்டப்போ இருக்காரு. எங்கேயும் வேற எங்கேயும் ஹாஸ்பிட்டலை தவிர வேற எங்கேயும் கூட்டி போய் மருந்து செஞ்சீங்களா? எனக்கிட்ட கையில இருந்தா கோயில் அதுக்கு மட்டும் தான் கூட்டி போவோம். பரிசாரி அதுகிட்ட கூட அவங்க அம்மா கண்டைக்கு கொண்டு போய் உடனே மயக்கம் போட்டு 3 தரம் போக்குல விழுந்து தர கூட்டி கொண்டு விட்டு போட்டு போயிட்டாங்க அவங்க. அவங்களோட அப்பா இல்ல, அவங்களோட அம்மா மட்டும் தான் இருக்கா. அது அப்பா இல்ல அவருக்கு. அப்பா இருந்த அப்புறம் அவர் எங்க நான் வேலையை போய் கொண்டு அவங்களோட அம்மா அவன் போட்டு கூட வேலைக்கு போய்தான் அவரை அது வேலைக்கு கூட்டிட்டு போறான். அவங்களை பரிசாரிகிட்ட கூட்டிட்டு போனது இல்ல. அது காசுக்கு அவங்கள்ட்ட கையில காசு இல்லையா, கூட்டிட்டு போன வைப்ப போக்குல எப்படியால மயக்கம் போட்டு விழுந்து தர மரம் திரும்ப கூட்டிட்டு பஸ்ல வந்துட்டோம். அவருக்கு இந்த கொண்டு போறோம்னு சொன்னா அதுக்குரிய காசு கையில வேணும் நமக்கு. கொண்டு போனா கொண்டு பார்க்கலாம். இதுக்கு என்கிட்ட காசு இல்லையே, நான் கொண்டு பார்க்கல. அது எனக்கு அவரை உங்களோட குடும்பம் உங்களோட அம்மா அப்பா? எங்கட அப்பாவுக்கு கால் உடைஞ்சிட்டு அப்பா வீட்டுல அரிக்காரு. வெத்துல ஒரு கடை வச்சிருக்காரு. அம்மா வீட்டு அரிக்காவும். அப்பா கால் உடைஞ்சு காலே இல்லாது. கிழமையில ஒரு கர்நாடகம் ஒரு அரிசி முந்தநாத்து ஒரு அரிசி வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அவ்வளவு அவங்களால செய்ய ஏழுமன்றத எனக்கு ஒரு அரிசாக வாங்கி அனுப்பியிருந்தாங்க. வேற ஒன்றுமே அவங்களால ஏழாண்ட கால் விடத்தாது இல்ல. அப்பாவுக்கு கால் இறுக்கி உடைஞ்சிட்டு விடத்தால. சகோதரம் 5 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை அவங்க பாப்பாங்க. எனக்கு ஒரு சோறு மட்டும் தானே அவங்களால எப்பயும் தரையில இப்ப நாள் இருந்து விட ஒரு சோறு கொடுப்பாங்க. அப்படி எனக்கு ஒரு ஆள் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு இல்ல, ஒரு ஆள் சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு இல்ல. அப்படித்தான் போய் விட்டுருக்கு. அவங்கள்ட்ட போய் நான் எத்தனை மட்டும் நம்மளுக்கு எனக்கு பிள்ளைக்கு சொல்றாங்க என்ன பிரச்சனைக்கு சொல்றாங்க நான் கேட்டு இருக்கிறேன். பார்த்தேன்டா உங்களுக்கு தெரியும். அடிக்கடி நானும் சில வீடியோக்களை போட்டு வரேன். அந்த வீடியோக்களுக்கு ஏற்ற மாதிரி புலம்பெயர்ந்த சொந்தங்களால் கூடிய அளவு ஏதாவது ஒரு உதவிகள் இல்லைன்றதுக்கு இல்லை, ஏதாவது அந்த வீடியோக்களை பார்த்து ஏதாவது உதவி எங்களுடைய புலம்பெயர்ந்த சொந்தங்கள் செய்து கொண்டு தான் பாருங்க. அதுக்கு முதலாவது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்பித்தான் குடும்ப தலைவனை நம்பித்தான் சில குடும்பங்கள் 100% குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த குடும்ப தலைவனுக்கு இவ்வாறான வருத்தங்கள் நோய்கள் ஏற்பட்டால் அந்த குடும்பம் இப்படியான ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படுகின்றது. ஏதோ ஒரு அளவாகவது திடகாத்திரமான ஒரு
பெண் என்றபடியால் தன்னால் முடிந்த அளவு வேலைகளை செய்து இந்த குடும்பத்தை பார்த்து வருகின்றார். நீங்க இப்ப இதை பார்க்குறாக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீர்கள், என்ன கேட்கிறீர்கள், என்ன உதவியை அவங்களிருந்து எதிர்பார்க்கிறீர்கள்? பார்க்குறாக்கிட்ட கேட்கறது, உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு வீடு, பிள்ளைகளை படிக்கக்கூடிய ஒரு வசதி, எனக்கு என் பிள்ளைகளை படிக்கக்கூடிய வசதி, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்யணும்னா எனக்கு செய்யுங்க. அதான் படிக்க பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு படிக்க வைக்கணும். எனக்கு ஒரு வீடு வேணும் கட்டா. ஏன்டா அடுத்தது மாறும் மழை, இந்த 2 மாசம் கழிக்க மழை பிடிச்சேன்டா நான் போன வருஷம் கிடத்தோட கேவலமா தான் இருப்பேன். இந்த பிள்ளைகளை எப்படி வச்சிருக்க போறோம்னுட்டு எனக்கு விட்டு தெரியுது. எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஏதாவது உதவி வேணும். இப்போதைக்கு நாங்க ஏதாவது இப்ப நீங்க துணி எடுத்து வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்க, அந்த வியாபாரத்தை இப்ப கைவிட்ட நிலையில இருக்கேன் இல்லையா? இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சா, ஒரு உதவி ஒன்று செஞ்சா அதை வச்சு அந்த தொழில கட்டாயம் செய்யும். நான் நீங்க ஒரு ஏதாவது சின்ன உதவி செஞ்சாலும் நான் அதை திரும்பி உங்களுக்கு நான் ஒரு நல்ல வெற்றியோட நான் செஞ்சு காட்டுவேன் என்ற எனக்கு நம்பிக்கை. நான் அப்படித்தான் இந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு மாறேன். நான் செய்வேன். நீங்க ஒரு உதவி எனக்கு செஞ்சல இருந்தா நான் ஒரு வெற்றியோட உங்களை செஞ்சு காட்டுவேன். ஏன்டா நான் ஏற்கனவே நான் சின்ன சின்ன தொழில்கள் தான் செஞ்சு வரேன். எனக்கு அதுக்கு உரியது இப்போ ஒன்றும் இல்லை கையிலன்றதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்ற மேட்ட ஒரு பெஞ்சம் வருது எனக்கு. இப்ப பிள்ளைகளோட இருக்க கூடாதுற பெஞ்சம் எல்லாம் வருது உயிரோட. வீடு இல்ல வாசல் இல்ல மாறது வாதி என்ன பிள்ளைய வெளில வச்சு பிடிக்க போறோம். புத்த வேகத்துக்கு அங்க ஒழிச்சு இச்ச ஒழிச்சு திடீர் மழை பேச்சா நெல்லு பாவனோடு இதுதான் இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட நாங்க நித்திர கொண்டதே இல்லை. எல்லா பக்கமும் ஒழுகும், வீடு வெள்ளச்சொழுகும். ஒரு நாளாவது நாங்க மாறி மழை பெஞ்சதுக்கு ஒரு நாள் கூட நாங்க நித்திர கோடைக்கு பெஞ்சாலும் அப்படித்தான் அதிகமா இருக்கு. இந்த வீட்டை கொஞ்சம் பாருங்க அப்படியா நிலவையில இருக்கிறது. ஒரு நாளைக்கு கோப்பை அது இது வச்சு நாங்கிட்ட வாழ்க்கையை போக்காடுத்து நிக்க. இதுதான் ஒரு ஸ்கூலுக்கு போற ஷூ. அவர் ஸ்கூலுக்கு போற ஷூ இதுதான். ஸ்கூலுக்கு ஷூ பாட்டா புத்தகம் இல்லாத இதுலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போக கூட ஏலான்றாரு. அவருக்கு என்னடா குறிய சாமான் இல்லம்மா, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போற மாதிரி போகணுமாம்மா. நான் ஒரே யூனிஃபார்ம் தான் அவருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஒரு நாளைக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து கழுவி போட்டோன்னு ராகி விடிய காய அட்டிப்படி ஒலிம்பிட்டு இருந்து காய வச்சு எடுத்து தான் ஸ்கூலுக்கு போறாரு. அவர் பள்ளி படிக்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்லம்மா, நான் விடப்புறமான்னு சொல்லித்தான் இப்ப இருக்காரு. சக்கில் இல்ல அது இல்லை, எனக்கு சக்கில் கூட இல்லாம நான் எப்படிம்மா பள்ளிக்கு போறேன், நடக்கேலா அப்படி இப்படின்னு சொல்றான். குடிக்கிற இது ராவையில குடிக்கிற இதுல உண்டு குடிப்பாரு தாரை. இந்த காலையில குடிக்கிற குடிச்சேன் தறிக்கு நிறைய இருந்தது. இந்த மாத கடைசி நாளைக்கு கொண்டு போனவர்கள் எனக்கு குளிச குடிச்சா படுத்து எடுத்துருவாரு. அப்படியே குளிச குடுத்தானே மயக்கம், ஆளுக்கு மயக்கம் மாதிரி அப்படி படுத்துருவாரு. அந்த குளிசைக்கு அவருக்கு நீ என்னத்துக்கு அப்படி இருக்கேன்னு தெரியல. குளிசை குடிச்சோன்னே மயக்க மாதிரி படுக்கிறாரு. எந்த நேரம் படுக்கதான் எத்தனை மணி தேர்ந்து கூட்டாலும் சாப்பிடுப்பாருதான் சாப்பிடுப்பாருதான். ஆனா அந்த குளிசைக்கு இதுக்காகயா இல்ல வருத்ததுக்காகயாண்டு எனக்கு தெரியாது. கொண்டு வரணும்ல இந்த குளிசையை தான் தராங்க, கொண்டு வரணும்ல இந்த குளிசையில தள்ளி தராங்க. காசு கொடுத்து வாங்க. சில நேரத்துல இந்த கொரோனா டைம் எல்லாம் காசு கொடுத்து வாங்க சொல்லித்தாங்க. நான் பட்டு தெரிஞ்ச பாடு காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவருக்கு குளிசை இல்லாம வருத்தம். ஒரு நேரத்துக்கு குளிசை கொடுக்காட்டி சத்துரும் வருத்தம். இப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு. அவரை மரம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் வேணும். தாயில விடிய கத்துவாரு.
அந்த குளிச்ச கொடுக்கலன்னு சொன்னேன். அந்த குளிச்ச கூட காசு கொடுத்து வாங்க சொன்னவங்க என்ன ஆசத்துல சொல்லி அதே திரும்ப காசு கொடுத்து வாங்கி கொடுத்து நாங்க சேர்ந்து திரிஞ்சு ஒரு நேரத்துக்கு குளிச்ச வாங்கலாம் இவ்வளவு குளிச்ச என்னால ஏன்மா வாங்குறதுக்கு அவருக்கு அப்படி எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்து தான் அந்த கொரோனா தொண்டு எல்லாம் குளிச்செண்டாரு. கோவம் வரும் ஒன்றுமே கதைக்கு இயலாது இயலாது அவரோட கோவம் தான் கூடுதலா வாரு அதான் பேசாம இருக்கிற குளிச்ச குடிச்சிட்டு பேசாம இருப்பாரு கோவம் வர்றதால. உங்களுக்கு எவ்வளவு ஒரு சின்ன தொகையா எவ்வளவு இருந்தா நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த தொழில? 20,000 துணி எடுத்த நான் என்ன 1,300 ரூபாய் 250 ரூபாய் துணி போனா அப்ப பாருங்க எவ்வளவு எத்தனை துணி எடுக்கல 20,000 ஒரு துணியில உங்களுக்கு எவ்வளவு 1,200 ரூபாய் போடுவாங்க. நான் 1000 துணி அங்க நான் அப்படி 1,450 ரூபாய் கூட 250 ரூபாய் இருக்கு ஒரு துணிக்கு 250 ரூபாய் இருக்கு. அத மாசத்துக்கு கொடுத்தா கட்டாது 15 நாளைக்கு இருக்கு அப்படி கொடுத்து வாங்குவேன். சில பேர் தருங்கள் சிலது மாசம் முடியதான் வாங்கி போடும் இல்ல மாசம் முடிய தாரன்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஊக்கமான தாயாகத்தான் இவர் இருக்கிறார். ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேணும் மற்றாக்கள்கிட்ட கையேந்திரத்தை விட அல்லது அங்கஞ்ச இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு இந்த குழந்தை பிள்ளையை தூக்கி கொண்டு தொழிலுக்கு புல்லு கொத்தியோ அல்லது கச்சாம்புடுங்கையோ அல்லது வீட்டு வேலைகளுக்கு போவதை விட வீட்டில் இருந்தவாறு இந்த கணவனையும் கவனித்து இந்த பிள்ளையையும் கவனித்து குடும்பத்தையும் பராமரித்து செய்யக்கூடிய ஒரு தொழில்தான் இந்த உடுப்பு வியாபாரம். எனவே அந்த உடுப்பு வியாபாரத்துக்கு தான் இந்த தாய் உதவி கேட்கின்றார். எனவே எங்கள்கிட்ட கடந்த 29ஆம் தேதி ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய கனடாவில் பிறந்த நாளை கொண்டாடிய யாழ்ப்பாணம் மாதகள் நாவலர் வீதியை நாவலர் வீதியை வசித்தவர்கள் தற்போது கனடாவில் வசித்து கொண்டிருக்கின்ற தர்மராஜா ஜனுஜனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் நடந்திருக்கின்றது. எனவே ஜனுஜனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய தந்தை தர்மராஜா அவர்கள் எங்களுக்கு 35,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தார். பாடசாலை செல்கின்ற கஷ்டத்தில் வசிக்கின்ற பாடசாலை செல்கின்ற ஒரு குடும்பத்துக்கு தன் உதவியை வழங்க சொல்லி கூறியிருந்தாங்க. எனவே இவங்களுடைய இந்த கஷ்டத்தை அறிந்து தற்போது நாங்கள் இவருக்கு இந்த நேரத்தில் இவருக்கான உதவித்தொகையாக எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாதகள் நாவலர் வீதியைச் சேர்ந்த தர்மராஜா ஜனுஜன் தற்போது அவர்கள் கனடாவில் வசித்து வருகின்றார்கள். தர்மராஜா ஜனுஜன் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்த தினத்தை கனடாவில் கொண்டாடியிருந்தார். அவருடைய பிறந்த நாள் பரிசாக ஒரு ஏழை குடும்பத்துக்கு பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுடைய ஒரு ஏழை குடும்பத்துக்கு வழங்குமாறு 35,000 ரூபாய் பணத்தினை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். அந்த 35,000 ரூபாய் பணத்தை தற்போது நாங்கள் எண்ணி பாருங்கக்கா 35. எனவே இந்த நேரத்தில் தர்மராஜா தனுஜனுக்கு எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தர்மராஜாவுக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்றீங்க? தர்மராஜா மகன் அவருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சதுக்கு இந்த பொடியனை நான் நாளையில இருந்து கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு அவர் கிளாஸுக்கு நான் கட்டாயம் அனுப்புவேன். அவர் படிக்கணும் ஒரு இதுல தான் நான் கிளாஸுக்கு அனுப்பக்கூட காசு இல்லாம இருந்தேன்னா உங்களோட பிறந்தநாள் இதாக ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பிறந்த நாளுக்கு நீங்க ரொம்ப நன்றி செஞ்சிருக்கீங்க. நன்றி ரொம்ப. அவரு ஸ்கூலுக்கு போறதுக்கு உடுப்பு இல்ல வீட்டுல போட்டு திட்டது உடுப்பு இல்லைன்றாரு. இல்லதான் அவரு ரெண்டு உடுப்பை வச்சுட்டு நான் எப்படி கிளாஸுக்கு போறேன்றாரு. கிளாஸுக்கு போறேன்டா தெரியும் உங்களுக்கு கிளாஸுக்கு உடுப்பு வேணும். ஸ்கூலுக்கு போற ஒரு ஜூனிமை வச்சுட்டு கலவையில ஷூ வாட்டா இல்ல அந்த ஆக்களுக்கு அந்த ஷூ போட்டு போடுவா கலர் ஷூ அது சொல்லி கத்துறாரு. நான் இதால நான் கட்டாயம் அவரை ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புவேன். என்னவோ எனக்கு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.